வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டே 2 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் அதில் எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. நாளைக்கு இப்போ 12ஆம் தேதி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு அந்த பேலன்ஸ் வேகன்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இருக்கிறது ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டகரியில் பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட வந்து என்ன செஞ்சுக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா நாளைக்கு ஒரே டேட்லேயே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2, 3 எல்லாமே வந்து ஒரே நல்லா வைக்கிற மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. 12ஆம் தேதியோட ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கே முடிஞ்சிடும். ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி பேலன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஜென்ரல் 10 ஜென்ரல் வந்து 0, ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0. ஸோ இதில் நம்ம வேகன்சி இருக்கிறது மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் ஸ்பெஷல் கேட்டகரி ஜென்ரல் 10ல் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பிளைண்டில் 6, ஜென்ரல் ஆர்த்தோவில் 1, ஜென்ரல் டெஃபில் 7, ஜென்ரல் முல்தாவில் 1. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே ஜென்ரல் 10ல் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டெஸ்டிடியூட் விடோவில் 5, உமன் டெஃபில் 6. அடுத்து பிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பிளைண்டில் 2, ஜென்ரல் ஆர்த்தோவில் 1, ஜென்ரல் டெஃபில் 1, ஜென்ரல் முல்தாவில் 5 இருக்குது. ஸோ அதே பிசி உமனில் வந்து பார்த்திங்கனாக்கா டெஸ்டிடியூட் விடோவில் 9 இருக்குது. ஸோ அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் 1, ஜென்ரல் ஆர்த்தோவில் 17. பிசி டிடபிள்யூ இங்கே வந்து 9 இருக்குது பேலன்ஸு. எம்பிசி ஜென்ரல் டெஃபில் 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டெஸ்டிடியூட் விடோவில் வந்து 6 இருக்குது. பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 70ல் 5 தான் ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 65 போஸ்டிங் பேலன்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து பிசிஎம்மில் வந்து உமன் கோட்டாவில் கூட ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. டெஸ்டிடியூட் விடோவில் 6 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் 7 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது. ஸோ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 11 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் வந்து 60ல் 46 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 14 இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு பிசிஎம்மில் இருக்கவங்களுக்கும் பிசிஎம் உமன், அடுத்து எஸ்சி ஜென்ரல் இருக்கவங்க எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் இவங்களுக்குலாம் வந்து என்ன இருக்குன்னா அதிகமான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் இவங்களுக்குலாம் வந்து போஸ்டிங் வந்து அப்படியே வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2 இருக்குது. ஸோ நமக்கு எஸ்சி ஜென்ரலே வந்து பார்த்திங்கன்னா 60ல் 46 ஃபில் ஆகிட்டு 14 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2, ஜென்ரல் ஆர்த்தோவில் 1, ஜென்ரல் முல்தாவில் வந்து 1, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அடுத்து அதில் டெஸ்டிடியூட் விடோவில் 10 இருக்குது. எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் 27 இருக்குது. அதில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 இருக்குது. டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஸோ 649 போஸ்டிங்கில் 416 ஃபில் ஆனது போக பேலன்ஸ் வந்து 233 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து கோட் நம்பர் 3288, 3287, 3291, 3489 இந்த கோட் நம்பரில் 10ல் 6 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 4 தான் இருக்குது. ஸோ அந்த 4 வந்து யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரல் 10 டெஸ்டிடியூட் விடோவில் வந்து 1 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டெஸ்டிடியூட் விடோவில் 1 இருக்குது. அடுத்து எஸ்சிஏ டெஸ்டிடியூட் பிஎஸ்டிஎம்மில் வந்து 2 இருக்குது. ஸோ இதை வந்து சேர்த்து தான் மொத்தம் வந்து 4 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல போஸ்ட் கோடு 3517, 3510 இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி ரெண்டுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து எதுவும் இல்லை. ஸோ இன்னொரு டே 2 கவுன்சிலிங் வந்து எண்டிங் ஆயிடுச்சு. நாளைக்கு டே 3 கவுன்சிலிங்கோட நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், கவுன்சிலிங் வந்து அவங்க டேட்டிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். ஸோ ஓகே, வேலை கிடைச்சவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். வேலை கிடைக்கல, பார்டரில் இருக்குது, எனக்கு வந்து எடுக்க முடியலை, பிஎஸ்டிஎம்மில் அந்த போஸ்டிங்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் அடுத்தடுத்து கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜூலை மாதம் நம்ம இதையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஜூலை மாதம் கடகடன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழையும் மேக்ஸையும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கிற அளவுக்கு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி இதெல்லாம் படிச்சுட்டு கன்ஃபார்மாக வந்து அடுத்து ஜாப் வாங்குகிற அளவுக்கு ப்ரிப்பராக போங்க. ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.